கோவிந்தா கோவிந்தா. நம்மளோட ஆலயத்துல இந்த பிரம்மோற்சவமானது பல வருஷமா நடந்துட்டு இருந்தது. அதுல நமக்கு கடைசியா கிடைச்ச பத்திரிக்கை 1968. அதுல கடைசியா பிரம்மோற்சவம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறமா 2007க்கு அப்புறம் திருப்பி உற்சவம் ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்துட்டு பெருமாளுக்கும் தேசிகனுக்கும். இதுல ஒரு விதமான ஒரு நிறைவு பகுதியாக உள்ளதுன்னா அந்த புஷ்பயாகம். புஷ்பயாகம் பிரம்மோற்சவத்துல தான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஏன்னா புஷ்பயாகம்ன்றது தனி உற்சவம். பிரம்மோற்சவம்ன்றது 9 நாள் நவதின துஜாரோகணம் சொல்லி தான் சங்கல்பம் பண்றோம். 9ஆம் நாள் பொடி இறக்கினோம்னா பிரம்மோற்சவம் முடிஞ்சிடுறது. அதை தொடர்ந்து இந்த புஷ்பயாகம்ன்றது என்னன்னா பெருமாளுக்கு சாநித்தியத்தை ஏற்படுத்துறதுக்காக உள்ள உற்சவம் தான் புஷ்பயாக உற்சவம். அது எதுக்காகன்னா பெருமாள் பக்தாரோட சேர்ந்துள்ளார். இந்த 10 நாள் உள்ள இருக்கக்கூடிய நம்மளோட உற்சவர் அவரோட நிலையிலேருந்து கீழே இறங்கி கர்ப்பகிரகத்திலேருந்து நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வெளியில வர. இதுக்காக தான் அந்த உற்சவத்துக்கு ரொம்ப சிறப்பு. உற்சவத்துல வீதியில பெருமாள் போகும்போது பல பலன் சொல்றார். அதுல என்னன்னா அவ பெருமாளையே நினைக்காத நாஸ்திகாரா இருந்தாலும் அவ பிற மதத்தை சார்ந்தவாளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்காக வீதிக்கு போற. அப்படி பெருமாள் வீதிக்கு போறதுனால என்னன்னா எல்லாரையும் சேர்த்து அனுசரித்து கொண்டு போறதுனால அவருக்கு சில தோட்டங்கள்லாம் வரும். அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக தான் பெருமாளுக்கு கடைசி நாள் புஷ்பயாகம் வச்சிருக்கான். இதோட சேர்த்து துவாதச ஆராதனம்னு சொல்லி 12 விதமான பரிகைகளை கொண்டு ஆராதனை பண்ணும். இப்படி பண்ணக்கூடிய இந்த புஷ்பயாகத்துக்கு ரிஷிகள் என்ன பலன் சொல்றாருன்னா ஏவம்ய குருதே பக்தியா புஷ்பயாகம் ஹரே பிரியம். இந்த புஷ்பயாகம் பண்றதுனால பெருமாள் ரொம்ப பிரீதியாகிறார் அப்படின்னு முதல் பலன். சர்வானே காமான் அவாப்பிய சர்வ ஐஸ்வர்யம் அவாப்பியாது. நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய இஷ்டகாமங்கள்லாம் நிறைவேறு, எல்லா விதமான சம்பத்துகளும் ஏற்படுறது அப்படின்னு சொல்ற. சர்வானே சத்ரூன் விதித்தியைவ பிரஜா பசு சமன்விதா. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத சத்துக்கள்லாம் விலகி பிரஜா பசு சமன்விதா அப்படின்னா பிரஜான்னா இருக்கக்கூடிய குழந்தை செல்வம் மக்கள் செல்வம் இதெல்லாம் பிரஜான்னு சொல்றது. பிரஜா பசுன்னா 4 கால் பிராணிகள் எல்லாமே சொல்லலாம். இதெல்லாம் க்ஷேமமா இருக்கலாம். இதை விட முக்கியமான பலன் என்னன்னா இதுக்கு மட்டும்தான் அந்த புஷ்பயாகத்துக்கு மட்டும்தான் அந்த பலன் போட்டிருக்கார். அந்த விமானமாருக்கிய விஷ்ணு சாயுத்தியம் அவாப்புயாது. நம்மளோட அந்திம காலத்துல விஷ்ணு லோகத்திலேருந்து விமானம் நம்மளை அழைச்சு போறதுன்னு சொல்றாரு. இந்த புஷ்பயாகத்துக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெசிபிக்கா போடுறாங்க. பாக்கி வேற எதுக்குமே இந்த பலன் போடல. அந்த விமானமாருக்கிய விஷ்ணு சாயுத்தியம் ஆப்னுயாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கிறார். இதுக்கு புஷ்பத்துக்கு உள்ள தேவதை ஆவாகனம். அந்த புஷ்ப தேவதையை ஆவாகனம் பண்ணி தொடர்ந்து பௌத்திரம்ங்கிறது பண்ணி இது ஒரு பெரிய யாகமா சொல்றார். அதனாலதான் பௌத்திரம்ங்கிறதெல்லாம் முக்கியமான சோமயாகங்கள்லாம் பண்ணும்போது தான் அந்த பௌத்திரம் பண்ணுவோம். அது மாதிரி உள்ள பௌத்திரத்தை பண்ண சொல்லியிருக்காரு புஷ்பயாகத்துக்குன்னு தனியா. அது மாதிரி புஷ்பயாகத்துக்காக பௌத்திரம் பண்ணி பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய அத்தனை தேவதைக்கும் ஒரு ஆகுதி கொடுத்து அது முடிஞ்சோடனே இந்த 2 புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டு பெருமாளோட நாமாவையோ இல்லை பெருமாளுக்கு ரொம்ப பிரீதியான பெருமாளோட அங்கமா இருக்கக்கூடிய பாரமாத்திகம்னு சொல்லக்கூடிய அந்த உபநிஷத்தை சொல்லியும் எம்பெருமானுக்கு இந்த புஷ்பங்கள்லாம் சேர்க்கணும். இந்த சேர்த்து முடிச்சா இந்த புஷ்பயாகம் பூர்த்தியாகும். சற்றேரம் வரை இன்னொரு ஒரு 2 மணி நேரம் ஆகும். இதனால எல்லாருமா இதில் கலந்துட்டு பெருமாளோட பேரருளுக்கு பாத்திரமாகும்படி பிரார்த்திக்கிறோம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா.